இன்றைக்கி நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரையும் மணத்தக்காளி காய், அதில் உள்ள காய் முட்டை போட்ட பொரியலுங்க. அதுக்கு சாப்பாடு, பழைய சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பழைய சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து புளிச்ச அதாவது முதல் நாள் ஊற்றி வச்ச தண்ணி சாப்பிட்ல. நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்டாலே நமக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப சரியாயிடும். கீரை நல்லா நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள மண்ணுன்னு மேலாக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் வச்சு நம்ம அரிச்சு போட்டுடலாம். கீரை தண்ணியில் போட்டாச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தேங்காய் போடல, பார்த்துக்கோங்க. தேங்காய்க்கு பதில் ஒரு முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மணத்தக்காளி கீரை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரை எடுத்து போட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கீரை போட்டிருக்கேன். கீரையிலே தக்காளி மணத்தக்காளி நிறையா இருக்குங்க. பாருங்கள், நான் தண்ணியில் அலசிருக்கேன். எவ்வளோ இந்த மணத்தக்காளிக்கு வந்து நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து வயிற்று வலி, புண்ணு, அல்சர் எது இருந்தாலும் சரிங்க, ரொம்ப குணமாயிரும். நீங்கள் இந்த மணத்தக்காளி கீரையில் உள்ள கீரை சாப்பிட்றத விட இந்த காய் கிடச்சா காயை போட்டு சாப்பிடுங்க. அப்படியே குழம்பு வச்சு, இல்லை அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் வதக்கி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதுங்க. சூப்பராக. இதில் லைட்டாக கம்மியாக உப்பு போடுங்க கீரைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கி அந்த காய் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஆனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சாரெலாம் பாருங்கள் இறங்கிடும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சும்மா கசக்கி போட்டுருங்க. தேங்காய் போடுறவங்க தேங்காய் போடலாம். நான் தேங்காய் தான் போடணும்னு நினச்சேன். அவர் 4 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் இதான ஒன்று அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி, இல்லை நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் உடச்சி ஊற்றுங்க. என்கிட்ட வந்து இந்த கோழி முட்டை தான் இருக்குது. நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் இதாகட்டும் முட்டை. அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டோம்னா நான் பொரியல் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் சூப்பரான மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய், கீரையில் உள்ள காய், முட்டை போட்டு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு எல்லாத்துக்கும் உகந்த மாதிரி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் செய்ய தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நான் இதுக்கு சாப்பாடு என்ன குழம்பு என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இது குழம்பெல்லாம் கிடையாது. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி அந்த சாப்பாட்டில் உள்ள தண்ணியை இருத்துட்டு நான் வேறு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தயிர்லாம் போடல, அப்படியே உப்பு மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரை பொரியல், முட்டை போட்ட பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.